கட்டாயமா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடையணும். இத அவங்க 2 வருஷத்துக்குள்ள அந்த எக்ஸாம்ஸை எழுதி பாஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால அந்த டீச்சர் வேலையில கண்டினியூ பண்ண முடியும். இல்ல அப்படின்னா கட்டாய ஓய்வு வாங்கி நீங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்றத தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதுலயுமே யாருக்கெல்லாம் விலக்கு இருக்கு, அதாவது இந்த ஒரு தீர்ப்பு யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா, இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் ரிட்டையர் ஆயிடுவேன், நான் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கெல்லாம் இந்த ஒரு டெட் எக்ஸாம் அப்படின்றது கம்பல்ஷன் கிடையாது. ஆனா இந்த 5 வருஷத்துல அவங்களுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்ற சமயத்துல அவங்க கண்டிப்பா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடையணும் அப்படின்றது தான் இப்ப நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கு. இதுலயும் முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த 2011க்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் எழுதி டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு இப்ப அவங்களோட வேலையில ப்ரொமோஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸை எழுதி, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வழங்கப்படும் அப்படின்றதையுமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க.